வெல்கம் பேக் டு பிங்கு சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி பியூட்டிஷியன் கோர்ஸ் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஹென்னா கலரிங். அதாவது தலைக்கு வந்து ஹென்னா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்கள நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் கலராகவும் யூஸ் பண்ணலாம். இது எப்படி எல்லாம் பண்ணால் அது வந்து நம்ம கண்டிஷ்னராக யூஸ் பண்ண முடியும், கலராக யூஸ் பண்ண முடியும், என்ன பண்ணால் கலர் நல்லா வரும், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய டிப்ஸ் நான் இதில் வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் மிஸ் பண்ணலாம் இல்லையா? அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கலரிங் பார்த்துடலாம். கலரிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஃபேன்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம். அப்படியும் இல்லைனா நம்ம வந்து க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் வந்து கலர் பண்ணுவாங்க. ரெண்டுமே வேண்டாம், எனக்கு வந்து கண்டிஷனிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷ்னராக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, கலர்லாம் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற க்ரே ஹேராக இருந்தாலும் அது வந்து வரவிடாமல் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதனால் நம்ம வந்து ஹேருக்கு வந்து ஹென்னா யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. பட் கரெக்டான மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப திக்காக ட்ரை ஆயிரும். அதனால் கரெக்டான மெத்தட் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஹென்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இரும்பில் ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்லா வந்து செவக்க வைக்கும். இந்த ரெண்டு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதாவது கண்ணாடி பவுல் இல்லைன்னா வந்து இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஹென்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் விற்கும், உங்களுக்கு என்ன பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் 120 கிராம் இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் ஃப்ரீ. VLCCயோடது இது. இந்த ஃபுல் பேக்கெட் வந்து என்னோடய ஹேர் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் பேக்கெட் நான் வந்து இந்த பவுலில் வந்து கொட்டிக்கிறேன். அது கூடவே வந்து நெல்லிக்காய் பொடி. இந்த நெல்லிக்காய் பொடி வந்து உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இந்த 2 ஸ்பூன் வந்து எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தலையில் வந்து பொடுகு இருந்தால் பொடுகு எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் க்ரே ஹேர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் க்ரே ஹேர் எல்லாமே வந்து வராமல் அதை எல்லாத்தையும் பிளாக் ஆக்குறதுக்கு இது நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு க்ரே ஹேர் வரலன்னா இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆம்லா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, டீ, அதாவது பிளாக் டீ நம்ம போடுவோம்ல, தண்ணியில் வந்து டீ தூள் நல்லா நிறைய போட்டுக்கோங்க. நார்மலாக போடுறத விட ஒரு 6-7 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்களேன். 2 கிளாஸ் தண்ணிக்கு 6-7 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து வாட்டர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நீங்கள் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து எதுக்காக நம்ம வந்து டீ எடுக்கிறோம் அப்படின்னா, டீ வந்து நம்மளுக்கு இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லம்ஸ் இருந்ததுன்னா அந்த உருண்டை அந்த கட்டி இருக்குது பாருங்கள், அது உடச்சி பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் உள்ள. இதை வந்து நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ணும்போது தலையில் வந்து ஒட்டாது. அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு வந்து பர்கண்டி கலர், அதாவது மெரூன் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த ஹேர் கலரிங் வேணும்னா நீங்கள் இது கூடவே வந்து பீட்ரூட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அப்புறமா வந்து ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமனில் வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இதுவுமே வந்து பொடுகுக்கு ரொம்ப நல்லது. பட் இது ஆல்ரெடி ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நான் வந்து லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் நான் எடுத்திருக்கேன். நம்மளாம் ஹென்னா வந்து தலைக்கு ரொம்ப நல்லதாகவே இருந்தால் கூட நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப ஹேரை வந்து ட்ரை ஆக்கிரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம், வேறு என்ன ஆயில்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட வேறு எதுவுமே நான் இப்போ சேர்க்க போகிறதில்ல. இது கூட வந்து நம்ம காலையில் நம்ம வந்து தயிர், எக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. இப்போ வந்து ஒரு ஃபுல் நைட்டு, அப்படியே நைட் முழுக்க நீங்கள் வந்து இதை மூடி அப்படியே வச்சுருங்க. எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம காலையில் எடுத்து பார்த்தோன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்காலாம் ஆயிராது, கவலைப்படாதீங்க. இப்போ காலையில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ மார்னிங் நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா ஊறி இருக்கும். அந்த சைட்ஸில் வந்து அந்த தண்ணி எல்லாம் லைட்டாக கொஞ்சமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நல்லா வந்து கலர் பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நான் ஏன் இப்படி திக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ப்ரஷில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக க்ளவுஸ் போடுங்க, ஏன்னா கை ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த க்ளவுஸ் தான் இன்றைக்கி கிடச்சிச்சு. உங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் க்ளவுஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா க்ரிப் இருக்கும், கையில் டைட்டாக பிடிச்சிருக்கும். இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு கை நம்ம எங்கே பிடிக்கிறோம் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து க்ரே ஹேர் இருக்குது, ரூட் டச்சப் நீங்கள் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்துகிட்டு அந்த ரூட்டை வந்து ஃபஸ்ட் டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி உள்ள ஹேரில் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ரூட் டச்சப் பண்ணல, எனக்கு க்ரே ஹேர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக எல்லா ஹேருக்குமே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட தலையில் இந்த உச்சந்தலையில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரே ஒரு செக்ஷன் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த செக்ஷனில் நான் வந்து ஹென்னாவை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். கையில் எடுத்து தான் அப்ளை பண்ண போகிறேன். திக்காக எடுத்திருக்கேன்ல, அதனால் கையில் வந்து ஃபுல்லாக ஒரு இடமா வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கண்டிஷ்னர்லாம் போட்டால் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா வந்து எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். அப்படிலாம் யாரோட ஹெல்ப்பாவது நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த செக்ஷனை நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன கொண்டை மாதிரி போட்டு அப்படியே விட்டுட்டு நின்றுக்கும். அந்த ஹென்னா பேஸ்ட் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் கிளிப் எதுவுமே போட வேண்டியதில்லை. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருந்து கொஞ்சமாக ஒரு செக்ஷன் எடுக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த செக்ஷன் பக்கத்தில் எடுக்கணும். நம்ம வந்து ரேண்டமாக எடுத்தோம்னா முடி வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும்போது ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால் பக்கத்தில் அடுத்தடுத்த செக்ஷன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்க பாருங்கள், அதில் வந்து சுற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டாக ஒரு ஹை போனி ஹை பன்லாம் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கிளிப் எதுவுமே தேவையே இருக்காது உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து கலரிங் கண்டிஷ்னிங் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் சொன்னேன் இல்லையா. நீங்கள் வந்து இப்போ கண்டிஷ்னராக யூஸ் பண்ண போகிறேன் ஹென்னாவை அப்படின்னா, உங்களோட தலையில் வந்து ஹேர் ஆயில் நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹென்னா போட்டிங்கன்னா அது பேர் வந்து ஹென்னா வந்து கண்டிஷ்னராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேரில் வந்து ஆயில் வைக்காதீங்க. அதுக்காக நீங்கள் வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உடனே பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருப்பீங்க, ஒரு 2 days கழிச்சு கூட ஆயில் அப்ளை பண்ணாத அந்த ஹேரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நல்லா வரும். அதனால சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ். அண்ட் காலையில் வந்து நீங்கள் எக், அதாவது ஃபுல் எக், அந்த ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே சேர்த்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சில்கியாக இருக்கும் ஹேர். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக் எடுத்துக்கல. அது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிரும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதை நைட்டே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா நைட்டே பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணுன்னா 2 மணி நேரம் ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். உங்களுக்கு சைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க, ரொம்ப குளிர்ச்சி இது. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போடாதீங்க, வெறும் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த நாள் வேணால் நீங்கள் வந்து ஷாம்பு போடலாம். இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நானே போட்டதுனால ஹேர் வந்து ரொம்ப அங்கங்கே ஒரு மாதிரியாக இருக்குது. யாராவது ஹெல்ப்போடு நீங்கள் போடுங்க, கண்ணாடியை பார்த்து போடுங்க. நான் வந்து கண்ணாடி பார்க்காம போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஷாம்பு கூட போடல. ஹேர் வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. என்னோடய ஹேர் வந்து இந்த வீடியோவில் ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்க, பிளாக்காக தான் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன், இந்த ஒரு மாதிரியான ஒரு காப்பர் கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இது நானே பண்ணிக்கிட்டதுனால ஃபுல்லாக எல்லா ஹேர்லேயும் படாததுனால பாருங்கள் ஹைலைட் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிங்கு சேனல் தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.